விட்டு ஆட வேண்டியதான். யாராவது முடிஞ்சா காதல் தேசம் கிளைமேக்ஸ் பாருங்க. காவாய்க்குள்ள உள்ள புந்து அந்த பக்கம் வருவானுங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி கொடூரமா இருக்கும் கிளைமேக்ஸ். அது நீங்க கிளைமேக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வேற லீக்ல சிரிப்பீங்க. அந்த ஒரு கிளைமேக்ஸ் அது. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி விசாரணை காதல் தேசம் கிளைமேக்ஸ் மாதிரி ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓ ஊட்டி வேற விட்டுட்டு இவனுக்கு திஷ்டியே வந்தாங்க. இவனை சுத்தினா போதுங்க எல்லாம் சரியா போயிருங்க. அது நமக்கு தெரியுது, அவனுக்கு தெரியல. அவன் அவனை ஒரு ஹீரோவா உள்ள நம்பிக்கிட்டு இருக்காங்கய்யா. நம்ம ஒண்ணுமே பண்ண இல்ல அது முடியாது. ஹீரோனா அதுக்கு கேரக்டர் வேணும்ல, அதுக்கு ஏதாவது பண்ணணும்ல நல்லதா. இல்ல அவர் ஆக்சுவலி என்னன்னா, அவர் சுத்தி ஒரு 4 பேருமே டேய் நீ சூப்பர் இது ராடி இது யார் அந்த 4 பேரு? மச்சான். சத்யா, அருண் 4 அருண். ஓ இவனு இவனுக்கு தான் அட்வைசர்ஸா? இல்ல அதுல அடிக்கடிக்கு லவ் யூ சொல்லிப்பாங்க இவனுங்க எல்லாம் மாத்தி மாத்தி. அத பாக்கும்போது நீ இப்ப என்ன கிழிச்சன்னு சொல்லி இதுல லவ் யூ சொல்லிக்கிற அப்படிதான். லவ் யூ யார்? இவனுக்கு 3 பேருமே லவ் யூ சொல்லிக்கிறானுங்களா? இது எதை நோக்கி போகுது இந்த பிக் பாஸ் நான் கேக்குறேன். இல்ல அப்படி நம்ம சொல்லிட முடியாது. இல்ல ஒரு விஷயம் இல்லங்க அதெல்லாம் ஓகேங்க. ராமலையும் ஓகே மச்சான் சரிடா பண்றான்னு தான் ஒரு மனிதனா இருந்தா இப்படிதான் சுத்துவோம். இது லவ் யூ இது ஒன்னும் எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. என்ன இல்ல இன்னைக்கு கூட சத்யா உளுந்துட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? உளுந்துட்டு அதுக்கப்புறம் மச்சான் லவ் யூடா அப்படின்னு விஷால் டே லவ் யூடா வாடா அப்படின்னு அவனுக்கு அதுல ஒரு ஹக் வேற. டே அவனே கீழே விழுந்துட்டு உன் பேரை சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். அது உனக்கு புரியாம பாத்தியா? அதுல வேற இன்னொரு டைலாக் சொல்லுவாரு. இங்க நீ இத பாக்குற, எனக்கு இந்த 106 நாள் போனதுமே எனக்கு விஷாலோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். அந்த நட்புக்காக தான் நான் இல்ல இருக்கேன். இது எனக்கு எங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு. ஒரு 7 பேர் இருந்தானுங்க. சாமு, ஹரிஷ், அஸ்வின், லியோ, வாசிமு, அப்புறம் இன்னொரு அஸ்வினோ ஆனந்தோ ராமன் நினைக்கிறேன். இவனுங்க எல்லாம் சேர்ந்து குரூப்பா இருந்தானுங்க. திடீர்னு இந்த குரூப்புக்கு நேம் வைக்கணும்னு பார்த்து எல்லாம் சேர்ந்து எப்படி பண்ணான்னு தெரியல. அந்த குரூப் பேர் என்ன தெரியுமா? சல்வார். நான் இதை விளையாட்டுக்கு சொல்ல, சத்தியமா அந்த குரூப் பேரு சல்வார். நான் யோசிப்பட்டேன் நீங்க யாரா பாய்ஸ் குரூப் என்ன குரூப் சல்வார், அதாவது SHALWAR அந்த குரூப் பேர். அந்த மாதிரி இவனுக்கு ஒரு தனி இது ஒரு தனி தினசா இருக்குது அது இந்த ஃப்ரெண்ட்ஷிப். இப்ப என்ன மட்டும் ஒருத்தங்க கல் எடுத்து எரியறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியா தெரியும் தெரியும் நீங்க என் மேல கோவமா அப்படியா? ஏன் விஷால் ஃபேனா? மன்னிச்சிருங்க. இல்ல 11 மணிக்கு ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போது ஐயோ சாரி. பிரியாமா பேசுங்கம்மா. சாரிமா. இல்ல I was just enjoying your speech. இல்ல நான் சும்மா கேட்டுட்டு இருந்தேன். இல்லம்மா என்னன்னா ஒண்ணு பேசுறான், நாமளும் பிக் பாஸ் மாதிரி இங்க உட்காந்துட்டு என்ன சமையல் சாப்பிட்டியா, அப்புறம் நைட்டு ஊருகா இருக்கா அப்படின்ட்டு இருந்தேன்னா, டேய் ஏண்டா அங்கதான் போட்டு எங்களை சாகடிக்கிறீங்கன்னா ஏன்டா ஸ்பேஸ் நீங்க வந்தா கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்கா சிரிக்கிற மாதிரியாவது பேச மாட்டீங்களாடா அப்படின்னு நீங்க கேட்பீங்களா? நம்ம இங்க வர்றோம் ஒன்னாவது அவாய்ட் பண்ணிடலாம், இல்ல பேசலாம். பேசுறப்ப ஜாலியா ஒரு 10 நிமிஷம் சிரிச்சிங்கன்னா அப்பா இவனுங்களை வச்சு நிம்மதியா சிரிச்சுட்டா அது போனோம்டா அப்படிங்கிறதாவது இருக்கும். இல்ல இவனுங்களை பார்த்தா 4ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன் இந்த காமெடியை. என் தங்கச்சி ரொம்ப தீவிரமா பார்த்துட்டு இருக்கிறா. அதனால என் தங்கச்சி கிட்ட இருந்து நான் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிடுவேன் எப்படி இருந்தாலும். என் தங்கச்சி ரஞ்சித் ஃபேன். இத தவிர்த்துக்கலாங்கய்யா. எப்படி இத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். எங்க தாத்தா இருக்காரு பாருங்க, தாத்தா கூட ரஞ்சித் ஃபேன் தான். அண்ணா நான் பேச மாட்டாங்க, அப்புறம் தான் பேசுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நீங்க பேசுறது ரசிச்சிட்டு இருக்கேன். என்னங்க நமக்கு என்ன வாய்க்காத? அது இல்லைண்ணா, நீங்க அந்த கேப் எனக்காண்டி விடுவீங்க, அதுக்கு சொல்றேன். நீ பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு? அதுக்கு தான் சொல்றேன். ஆமா நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, நீங்க ரொம்ப அழுதிங்களே விஷால் ஒரு தரமாவது பார்க்கணும் பேசணும் நான் பயங்கர ஃபேன்னு அன்னைக்கு சொன்னேன் இல்ல ரஞ்சித்துக்கு நான் ஃபேன். கரெக்டா? கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. சீரியஸா வெரி இன்டெலிஜென்ட். அப்பதான் இது ரெண்டுமே நடக்கல அப்படிங்கிறாரு. இல்ல இருங்க இல்ல அவரு பிரசாந்த்
இல்ல இல்ல என்னன்னா, இன்னைக்கு நாங்க அந்த சண்டைய பத்தி தாத்தா கிட்ட நான் பேசல. மதியம் ஸ்பேஸ்லயுமே நான் வரல. தாத்தா, ரயான் ராணவ் உங்களோட கருத்துக்கள் என்ன? யாரு மேல தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? அடிச்சது கண்டிப்பா 100% தப்பு. நீங்களும் அதே பாயிண்ட்ல தான் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஐ மீன் அடிக்க கை ஓங்குனது. அத தாண்டி இந்த கான்டெக்ஸ்ட் என்டையர் இத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? தாத்தா? தெரியல, அந்த பக்கம் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஐயா. நீங்க சாரி, மியூட்ல இருக்கீங்க 2 தாத்தா. பேர் மேலேயும் தப்புன்னு மதியம். ஆனா ஓகே. இன்னைக்கு திருப்பியும் போட்டு போட்டு பார்க்குறப்போ ரயானை கட்டி பிடிச்சிட்டு இருக்கப்போ ஏதோ சொல்றாரு, மியூட் பண்ணிட்டாங்க அத்தை. அந்த கோவத்துல போய் அடிக்கிறார். அவர் என்ன சொன்னாலும் கை ஓங்கக்கூடாது. அது வந்து கான்ட்ராக்ட்லயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ரயன் அடிச்சது தப்பு. பட் இவர் வந்து அதுக்குள்ள ரயன் தள்ளினாங்க. ரயன் தள்ளல. ஜெஃப்ரியே சொல்றாரு, அவர் தான் இழுத்து அப்போ பேலன்ஸ் போய் விழறாங்க. பிக் பாஸ் வந்து அந்த இதுக்குள்ள இருக்கக்கூடாது, பொம்மையை தொடக்கூடாது. பொம்மையை அவர் தொட்டு அந்த 50 கிலோ ஆளை போட்டு 150 கிலோ போட்டு அமுக்கினா எப்படி? அப்போ இவர் வந்து ஹெல்ப் பண்ண வரப்போ மூச்சு திணறுது அவருக்கு. சொல்றான், அவளை சொல்லியே விடல. பொம்மையை தொடாதேன்னு சொன்னாலும் கேட்கல. பிக் பாஸ் சொல்றாரு தொட்டிக்குள்ள உட்காரக்கூடாது அப்படின்னு. அப்பவும் அவர் எழுந்துக்கல. ஸோ அங்க ராணவ் தப்பு. ராணவ் வந்து என்ன வார்த்தை சொல்லிட்டு மூடுன்னு சொன்னாருன்றதை நமக்கு காட்டல. ஆனா ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு, அதனால தான் அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. இது எல்லாத்தோட அவர் உள்ள போய் நடுங்கி விஷால் படுத்துட்டு இருப்பாரு. விஷால் எந்திரி, உட்காரு, இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேட்டு பயத்துல வந்து சாரி கேட்பாரு இவங்கள்ட்ட. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ 2 பேரும் தப்பு பண்ணியிருக்காங்க. அடிச்சது ரொம்ப ரொம்ப தப்பு, பெரிய தப்பு. இது 2த்துல வந்து அதுதான் பெரிய தப்புன்னு சொல்லுவேன். இவர் விளையாடினது ரொம்ப தப்பு. இவங்க இன்னைக்கு அவங்க எல்லாருமே முத்துக்குமர்லேருந்து அத்தனை பேரும் அவங்க விளையாடினது வந்து ஃபவுல் கேம். 2 பொம்மையை எடுத்துக்கொண்டு வைக்கிறது, நிறைய இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. அதான் தாத்தா when it comes to these 4ல இப்ப ஜாக்லின் இப்ப ரயானை அட்டாக் பண்றதுமே என்ன காரணம்னா, ஜாக்லின் கூட இருக்கான்றனால தான் இவர் அட்டாக் பண்றாங்கல்ல. முத்துக்குமரனுமே இன்னைக்கு நியாயமா பேசினாருன்னு நினைக்கிறீங்களா? நிறைய நிறைய இடத்துல எடுத்ததுமே அந்த பிட்டுக்குள்ள குதிச்சதாகட்டும், அதுக்கப்புறமேட்டு நடந்த எங்க கான்வர்சேஷன் அவர் தான் முதல்ல ரயான் பிரேக் அவருக்கு பண்றாருங்க. பாவங்க, அவரு இன்ச்சு இன்ச்சா அடி வாங்கிட்டு வர்றாரு. அவரது எல்லா சாயமும் வெளுத்துட்டு இருக்குது. இந்த மழைய அந்த சைக்ளோன் பேர் என்ன? அது தலையில இடி விழ. ஓ, அதுவே இடியா? அது பண்ண அது வேலைங்க. சாயம் வெளுக்குது பாவம். சைக்ளோனே இல்லாம போயிடுச்சுண்ணா. ஓ, அது அப்படியே ஒரே இடத்துல நிக்குது. பயப்படுத்தீங்க வருது. இல்லண்ணா, சைக்ளோன்ல இருந்து டிப்ரெஷனா மாறிடுச்சுண்ணா. சைக்ளோனே இல்லன்ட்டானுங்கண்ணா. அதுக்கே சைக்ளோன் பிக் பாஸ் இல்லண்ணா, இவனு பார்த்திருக்கோம். பேர் வச்சுண்ணா. நைட்டோடா இங்கே வரும் சைக்கிளை தூக்கும், வண்டியை தூக்கும், குடை வாங்குங்கள், நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெட்டு வாங்குங்கள்னு போட்டு இவனுல சென்னை மக்களை போட்டு உலுக்கின. அது கோச்சிட்டு எங்கேயோ பே ஆஃப் பெங்கால் அந்த பக்கம் நின்று இருக்குதுண்ணா. அது ரொம்ப இல்லங்க, தூரத்துல அது நின்று பிக் போதும். பாஸ் பார்த்துட்டு டிப்ரெஷன் ஆயிருக்கும். என்னடா என்னோட டிப்ரெஸ்ஸா ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு இபி பிலிம் சிட்டி பக்கத்துல வந்துட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நம்பி இருந்தேங்க அது வரும், தண்ணி உள்ள போகும், மூடுவாங்க ஷோன்ட்டு. பட் பரவாயில்ல, நேத்து அந்த 3 லேடிஸ் உக்காந்தாங்க பாத்தீங்களா, அந்த அதுலேருந்தே கொஞ்சம் சூடு பிடிக்குது ப்ரோக்ராம். பார்ப்போம், எல்லாம் அவங்கவுங்க இது வெளியில வருது. ரயன் நல்லா கருத்து பேசக்கூடியவர், சரியான விஷயங்கள் அவங்க டீம்லயே வந்து தப்பு பண்ணா அதை எடுத்து சொல்லக்கூடியவர், எல்லாம் இருக்குது. இது ஒன்று தான் இருக்கு. பட் ஐ திங்க் இதை கட்டாயம் கண்டிப்பாங்க. டெஃபினட்டாக அது பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் எப்படின்னு பார்ப்போம். எனக்கு என்ன பயம்னா, ராணுவ அவர் ஏதாவது கேள்வி கேட்டு இவரே வந்து அடிக்கிற அளவுக்கு பதில் சொல்லிட்டு வரோன்னு பயமா இருக்குது. அது நடக்கிறதுக்கு தாத்தா இல்ல, எனக்கு 100% வாய்ப்பு இருக்கு. முத்துக்குமரன் சொல்றேன். முத்துக்குமரன் எங்களுக்கு ரொம்ப நாளா தெரியும். ஏன்னா இதுக்குள்ள பிரஸ்க்குள்ள இருந்தங்காட்டிக்கு முத்துக்குமரன் வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஹெலிகாப்டர்ல வருவார்ல, இந்த ஜாவா சுந்தரேசன் மூடெல்லாம் போயிருக்கு அப்படி முத்துக்குமரன். அது அதெல்லாம் நாங்க கண்ணு முன்னாடி பார்த்துருக்குறோம் ஒரு பாயிண்ட்ல. சரி, அந்த பையனை பத்தி எனக்கு பெரிய கமெண்ட்ல, ஆனா அந்த ஒரு மேட்டர் மட்டும் சொல்றேன். என்னன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுக்க வந்தேன் அப்படி நானு ஒரு டேரக்டர் ஒருத்தருக்கு மட்டும். அப்ப வழக்கமா அதான், அண்ணே
அண்ணே நீங்க சொல்லுங்கண்ணே. அந்த டே ஜாஸ்தியாலாவே நமக்கு ஒரு மாதிரி ஆஹா டே இவன்டா அப்படின்ட்டு இருக்கும். உட்காந்து அண்ணே நீங்க சொல்லுங்கண்ணே, நான் கேள்வி கேட்கறேன் நீங்க பதில் சொல்லுங்கண்ணே அப்படின்ட்டு இருந்தா. அப்புறம் கட் பண்ணா ஒரு 1.5 வருஷம் அந்த எஸ்எஸ் மியூசிக் எல்லாம் போயிட்டு ஒரே செந்தமிழ்லாம் பேசி ஆள் ஃபேமஸ் ஆயிட்டான். அப்புறம் ஏதோ ப்ரெஸ்ஸோ இருக்கும், ப்ரெஸ்ஸோ வந்திருந்தான். அந்த காப்புன்னு போட்டிருந்தான். காப்பு போட்டு ஷோல்டர் தூக்கணும், இறக்கவே இல்லை ஆளு. தூக்கிட்டு அண்ணா அண்ணா அப்படின்னா, முத்து என்னாச்சு உனக்கு? எனக்கு பார்த்துட்டு என்னன்னா, என்னடா இப்படி ஒரு பயங்கர ஒரு டிஃபரன்ஸ் காமிக்கிறானே ஆளு அப்படின்ட்டு இருந்தது. அது தெரியல. அது அந்த அந்த லேமினேஷன் இருக்குல்ல, அந்த லேமினேஷன் வந்து அது நிறைய மீடியா பர்சனாலிட்டிஸ் அந்த லேமினேஷன் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஒரிஜினல் அவங்க என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த லேமினேட் ஏன்னா முத்துக்குமரன் எனக்கு நல்லா தெரியும். அப்போ ஆக்சுவலாக அவன் இன்னசென்ட். கொஞ்சம் பிசு பிசுங்குவான், ஆனால் ஓகேவா தான் இருப்பான். பட் அந்த வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாறினான். நான் இன்னைக்கும் சொல்கிறேன் அவன் நல்ல பையன். பட் இந்த சேஞ்சை நான் பார்த்தேன். இந்த சேஞ்சை பார்த்தேன். சுரேஷ் சார் சொல்கிற மாதிரி மேபி அது அந்த இன்னொன்னுங்க, நீங்க இந்த சும்மா எப்ப பார்த்தாலும் அகர முதல எழுத்தெல்லாம் தகர ஸ்லேட்டில் எழுத வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பொழுதுனிக்கும் பாத்தீங்கன்னா கருத்து பொழுதுனிக்கும். இப்ப இந்த வீடு என்னன்னா டே விளையாடுங்கடா. இந்த வீட்டுல நாம தான் இருக்கிறோம். இந்த வீட்டை வழி நடத்தி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். என்னடா வீடுன்னு இமாலயாஸ் மலையா இருக்குது? என்னடா இங்கதானடா இருக்குது? அதை ஒண்ணு நீ வழியெல்லாம் நடத்த வேண்டாம். நீ வேலையை பாரா, இல்ல வேலையை பார்ப்பாங்க நடக்கும். இல்ல இது வந்து இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இவங்க எல்லாரும் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்னைக்கு நான் பார்த்தேன், அந்த இக்கட்டுக்குள்ள நான் பூந்து உங்களை எல்லாம் சரி பண்ணி அதுக்குள்ளேயும் நம்ம குடும்பமா ஃபீல். இது அவ்வளவெல்லாம் ஒண்ணும் இல்லையேடா. நீ சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லையேடா. ஏடா ஒரு 18 பேர் சுத்துறானுங்க, விளையாடுறானுங்க, ஜாலியா உட்காந்து பண்ண அது கூட கண்டென்ட் இல்ல இல்ல ஆகும். இல்ல 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 முத்துக்குமரன் இன்னொரு வேலை தெளிவா பண்ணாரு. தாத்தா கண்டிப்பா நோட் பண்ணிருப்பாப்ல. 2 பேர்த்தையும் கண்டிக்கும் போது ரெட் கார்டு வேணுமா, ரெட் கார்டு வேணுமா, இது வந்து வெளியில இருக்கவங்களுக்கு கொடுக்குறாரு. டே அவனுங்க பெரிய தப்பு பண்ணிருக்கானுங்க, ரெட் கார்டு கொடுங்கடா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டான்ற மாதிரி. ரெட் வேணுமா கார்டு வேணுமா சொன்னார்னா ரெஃபரி இல்லைங்க, கொடுத்துருவாரா? அதுக்கு இவர் ரயன் அப்ஜெக்ட் பண்ண உடனே மூக்கு அடைச்சி ரத்தம் வரணும், அப்புறம் ரெட் கார்டு அப்படின்னு சொன்ன உடனே செந்தமிழ்ல சொன்னா அது ஏற்புடையதா இருக்கும், உங்களுக்கு புரியாதுன்னு சோப்பு அட்டை மஞ்ச அட்டைன்னாரு. ஆனா அதுல ஒரு வார்த்தை ஒண்ணு விட்டாரு. அங்க இருக்கிறவங்களுக்கு விளையாட தெரியலீங்க அவரை. ரயன் கொஞ்சம் பண்றாரு, சௌந்தர்யா கொஞ்சம் பண்றாங்க. அவர் சொல்றாரு, நம்ம விளையாடுறது எல்லாமே கேம் தான். நீ அவன் அடிச்சது, இவன் வந்து அதுக்குள்ள விழுந்தது, நான் போனது எல்லாமே கேம் தான். நம்ம விளையாடுறது பிடிக்கலன்னா மக்கள் நம்மள வெளியில கூட்டுவாங்க. ஐயா பிடிக்கலையா வாயா வெளில போயான்னு சொல்லிருந்தேன் யாராவது. ஆனா இவனுக்கு விளையாடுற தவிர விளையாட தெரியல உங்களுக்கு, ஆனா அவ்வளவுதான். இல்லண்ணா, இவனுக்கு 5 நிமிஷம் விளையாடுறானுங்கண்ணா, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் இந்த விளையாட்டை பத்தி அவனுங்களே கமெண்ட் பண்ணிக்கிறானுங்கண்ணா. நான் பாத்தியா, நான் எப்படி விளையாண்ட பத்தியா, அங்க அந்த ஷாட் அடேங்க அப்பா, அந்த கேம்ல அடேங்க அப்பா. டேய் நீ அவ்வளவு விளையாடலையடா. டே ஒரு மணி நேரம் விளையாடுனீங்கன்னா அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசினா பரவாயில்ல. நீ மொத்தமா சுத்தி வர்றதே 10 நிமிஷம் தான். அது சாயங்காலம் வரைக்கும் பேசுறீங்களேடா, ஆடியன்ஸுக்கு நோகாதாடா? நான் கேட்கிறேன். நான் அதாவது சிவகுமார்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பதான் என் தங்கச்சிக்கு என்ன பண்ணா, திருப்பி சொல்லிடுறேன், நேற்று சொன்னதுதான் மொக்கையா இருக்கு, கொஞ்சம் சிரிப்பீங்க அதங்காட்டி சொல்றேன். என் தங்கச்சி இருந்துட்டு, அண்ணா பிக் பாஸ் நல்லா இருக்குண்ணா அப்படின்னா. சரி சரி நல்லா பாரு அப்படின்னா. 1 hour தான் பாட்டுருக்கா போல. ஆனா அந்த லைவ் எல்லாம் வருதா எப்படி பாக்குறதா, அவளுக்கு பெருசா தெரியாது. அது ஹாட் ஸ்டார்ல இருக்கு அப்படின்னா. அப்புறம் கிளிக் பண்ணா பார்த்தா பெய்டு அப்படின்னா 499 ரூபா கேட்டுச்சு 3 மாசத்துக்கு. அப்புறம் இது என்ன தங்கச்சி கேட்டுச்சு அப்படின்ட்டு ஓகே போடு அப்படின்னு. சரி பார்க்க லைவ் தானே பார்க்க, ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா. சரி ரைட் பார்க்கலாம் அப்படின்ட்டு சரி டக்குன்னு போட்டேங்க. லைவ் ஆன் பண்ணுங்க. இவன் ஒரு சமையல் ரூம்ல ஒரு மூலையில கொண்டிருக்காங்க நம்ம சிவகுமார். அந்த பக்கம் கரண்டையை பிடிச்சிட்டு ரஞ்சித் நின்று இருக்காருங்க. ஏதோ இந்த மீட்டர்ல வந்து ஏதோ சொல்றாருங்க. அவருக்கு ரஞ்சித்துக்கு என்னன்னா, டே இந்த சட்டுவத்தை எடுத்து தலைன்னு ஒண்ணு 2ஆ பொளந்துட்டா அப்படிங்கிறதா அந்த ஆளோட கண்ணுல. நம்மனால வந்து அதை கண் கூட பார்க்க முடியுது. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தீபகம் வேற எவனோ ஒருத்தன் அவன் மனசாட்சி இல்லாம கை வேற தட்டுறானுங்க. நான் அப்பதாங்க அந்த தங்கச்சிக்கு முதல்ல லைவ் வந்து ஆன் பண்ணி அழுத்தி தர்றேன், இந்தாவா பாரு அப்படின்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் சீன் தான் வருதுங்க. ஒரு 10 நிமிஷம் பார்த்தேங்க. ஓ நல்ல வேளை நம்ம 20 நாளா பிக் பாஸ் பார்க்கல அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் மனசுல தோணுது. அதுதாங்க கிரிஞ்சுனா அந்த மேக்ஸ்ல ஒண்ணு பண்ணிட்டு இருக்கானுங்க. சுரேஷ் ஐயா சொன்ன மாதிரி ஏதாவது
புயல் கீழ் வந்து இவனுங்களை ஏதாவது புரட்டி போட்டதான் உண்டுன்னு நினைக்கிறேன். அப்பவுமே எங்காவது போய் சமய கட்டுக்கடியில் படுத்துக்குவானுங்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இன்னொரு சந்தேகம். இவங்க வைல்ட் கார்டு வந்து தீபாவளிக்கு அப்புறம் தானே உள்ள போனாங்க. இப்ப தீபாவளி அப்பவா? முன்னாடி நினைக்கிறேன், தீபாவளிக்கு முன்னாடி தானுங்க. சாரி எனக்கு தெரியலங்க. ஸ்ருதி, அப்புறமா பாப்பாய். தீபாவளி முடிஞ்சு மறுநாள். ஓகே ஓகே. இல்ல அமரன், ஏன்னா வந்து அமரன் படத்தை இது பாத்துட்டு போயிட்டாரான்னு தெரியல. முந்தானத்து நைட்டு வேற பேப்பர் வச்சுட்டு அச்சமில்லை அச்சமில்லை பாடிக்கிட்டு இருந்தாப்ல. அத வேற யாரு பயங்கரமா. யாரு ஆமா சிவகுமாரா? ஆமா யூஸ்வலா அந்த ஆமா. பாட்டு பாடினா பயம் போகும். எனக்கு ரொம்ப பீதி ஆயிடுச்சு. அது வேற அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஒரு பேப்பரை வச்சு படிச்சு பாடிக்கிட்டு இருக்காப்ல. நானு பாரதியார் கல்லறையில இருந்து எந்திரிச்சு வந்து தலை மேல 2 போட்டு போய் படுத்துக்குவார். நிறுத்திக்க, இதோட நிறுத்திக்கடா, போதுண்டா அப்படின்ட்டு. அதுல வேற இன்னைக்கு சார் வந்துட்டு எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் அந்த டோல் ஹவுஸ போட்டு 2ஆ உடைச்சிடுவேன். டேய் அந்த மஞ்சரி இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா எடுத்திருந்தா உன்னோட இத்துப்புன டிஷர்ட் 2ஆ கிழிஞ்சு வந்திருக்கு. அதுக்கு போய் அவ்வளவு காசு போட்டு செட்டைய உடைக்கணும். மஞ்சரி இழுத்தாலே அங்க வந்து நீ வந்து பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா வைக்க முடியல. ஓல்ட் ஹவுஸ் இருக்கிறவங்களுக்கு பெரிய அழுக்க அவரு. ஒட்ட செஞ்சுதான் அப்படி போவார் ஒரு நேரம். ஈபி பிளிச்சுல இருந்து அப்படியே ரோட்டுக்கு வந்துருவாரு அவரு. இருக்கு நானு என்னன்னா, ஐயா சுஜா அவங்க கேட்டாங்கன்னா என்னையா நினைப்பாங்க? ஐயா மேல ஐயா வந்து நிச்சயமா அவங்க கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா காலைல மெசேஜ் அனுப்புவாங்க. ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் இன் யூ அப்படின்னு அனுப்புவாங்க. நான் அதுக்கு வழக்கம் போல ஏதாவது சாரி அப்படின்னு சாரி அப்படின்னு அனுப்ப வேண்டியதுதான். இல்ல பிரசாந்த் மேல பாக்கலாம். அவர் வந்து சோக் பண்ணதா சொல்லி மஞ்சரியை திட்டுவாப்ல. ஓகே, அவரால மூச்சே விட முடியலன்னு சொல்லிருப்பாப்ல. அந்த போட்டோ மேல பின் பண்ணிருக்கேன், மேல பாருங்க. பார்த்த இந்த டிஷர்ட் தானே. ஆமா 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 ஆமா. நல்ல ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி பிள்ளையார் மாதிரி ஜம்முன்னு இருக்கு அப்படி ஆளு. அது அங்க பாருங்க. இல்ல இதுல எங்க சோக் ஆச்சுன்றது எனக்கு புரியல. மூச்சு விட முடியாம போனதுக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து எனக்கு புரியல. சுதாகர் ஒரு ஜிம் பரிதாபங்கள டிஷர்ட் போட்டு வருவார்ல, அந்த டிஷர்ட் மாதிரியே இருக்குது பாருங்க. என்ன இது அப்படியா? எங்க யாருக்கு சோக் பண்ணா? அவன் கிடக்கிறான், இது நல்லா இருக்கு. அது ஆமா. இல்ல அவரே வந்து பார்த்தா சிரிச்சுட்டு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ நம்ம வேற கொஞ்சம் அதிகமான வார்த்தைகள் பயன்படுத்திட்டோமோ, சோக் பண்றோம் அது பண்றோம். இவனுக்கு வேற போன ஆட்டம் வந்து பரபரப்பா போச்சு இல்லையா? அதுக்கு முந்தின ஆட்டம் தான் வந்து செம்ம ஃபயரா போச்சு. அது இதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஐயோ எல்லா இடத்துலயும் இவனுங்களே ஸ்கோர் பண்ணிட்டானுங்க. இவ்வளவு நேரம் நம்ம அமைதியா இருந்துட்டோம். இப்பனா கேம் முடிஞ்சு போயிரும். அடுத்த ரவுண்ட் நம்ம எப்படி இருந்தா வெளில தள்ளிடுவானுங்க. அதுக்குள்ள நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், ப்ரோமோல வரணும் அப்படின்னு பிளான் பண்ணாப்ப இல்ல வர்றேங்க. எனக்கு பொழுது போக மாட்டேதுங்க. நாளைக்கெல்லாம் பாத்துறேன். இவனுங்க ஒரு ஒண்ணும் இல்லை, இவனுக்கு ரொம்பலாம் வேண்டியது இல்லைங்க. இவனுங்க தான் மொக்கப்படம் தான். நீங்க ஸ்கிரீன் பிளேல எந்த பார்ட் பார்த்தாலும் நமக்கு படம் புரியும். அதனால ஒரு 2 மணி நேரம் லைவ் பார்த்தாலே இவனுக்கு என்ன பண்றானுன்னு புரிஞ்சிருங்க. ஒரு மத்தியானமா பார்த்தோம்னா நாளைக்கு கண்டென்ட் ஹெவியா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு கண்டென்ட் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நடந்த விஷயங்கள் அப்படி இல்ல. இது இன்னும் சண்டே ஆகல, பூதாகரம் ஆகல. ஆக்சுவலா இதுக்கப்புறம் தானே பேசுவாங்க. இல்ல இவனுங்க சாதாரண வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இந்த தண்ணி பலூன் வெடிக்கிறதுனாலே 2 நாள் பேசுவானுங்க. பாத்தியா எப்படி வெடிச்சுன்னு. இன்னைக்கு வேற உண்மையாலுமே பிரச்சனையா இருக்குது. அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு காலையில வரைக்கும் பேசுவானுன்னு நினைக்கிறேன் உட்காந்து. வாய்ப்பு இருக்கு. இது ஒரு நிமிஷம் தாத்தா நம்ம அருண் அன்னைக்கு சொன்னார்ல டப்பா அது என்னது டப்புக்கு டப்பா. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மேட்டர் ஒண்ணு பண்ணார்ல தாத்தா. அது உங்களுக்கு சைலண்டா பண்ணாரு. அதேதான் சத்தமா முத்துக்கு காதுல விழுந்துற போதுன்ட்டு அது ஆக்ஷன் மட்டும் பண்ணிட்டு வாய் அசிட்டு போனாரு சைலண்டா. ஆனா எனக்கு டப்பா இல்ல அது கான்டெக்ட் பாத்தீங்களா இல்லையா? முத்து வந்து இவரு சமைச்சுட்டு இருக்கும்போது உள்ள இன்டர்ஃபியர் ஆயிடுவாப்ல. அப்போ ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்ல, அது அப்படியே ரீக்ரியேட் பண்ணுவாப்ல அருண். இப்ப வந்து ஹவுஸ்மேட்டா எனக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி திரும்ப முத்து ட்ரிகர் பண்ற மாதிரி பேசி அது ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் லைட்டா ஃபன் ஆயிடுச்சு தாத்தா. ஏன்னு தெரியல இந்த டைம். இல்லங்க வெளியில பண்ணாருங்க பொம்மை டால் ஹவுஸ் கிட்டக்க. அதுக்கு பார்க்கலையா நீங்க? டால் ஹவுஸ் கிட்ட பண்ணல தாத்தா. அந்த பண்ணாருங்க, அங்கேயும் பண்ணாரு. ஓ அங்க கான்வர்சேஷன்ல பேச. ஓகே காட் இட். ரயன் வந்து வச்சு செய்வார்ல முத்துவ. ஆமா அப்போ இவர் மாட்டினாருன்ட்டு டான்ஸ் ஆட்டே போவாரு. ஆமா அதான் அந்த ஆன்யூமா இருக்கு அந்த லைன் கிட்ட நினைக்கிறேன். அந்த லைன் முடிச்சு அங்க அந்த இடத்துல நடந்துச்சு. அதனால பால்வாடி பிள்ளைங்களை கூட்டு வந்தா இந்த பிரச்சனை இருக்குங்க. மன்னிச்சிருங்க தாத்தா. அதை நான் இன்னைக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன். அன்னைக்கு வந்து எனக்கு அருண் மேல கோவம் வந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு.
அருண் வந்து அவருக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாப்புல. ரயானை பிடிக்காது. ஆனா ரயான் முத்துவை பத்தி பேசினா ரயானை பிடிக்கும். அந்த இடத்துல பாயிண்ட் ஆட் பண்ணிப்பாப்புல. அப்படி. எஸ் பிரியா. ஓகே, எஸ் பேசலாமா? ப்ளீஸ். ஓகே, நான் வந்து இன்னைக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு வென்ட் அவுட் அபவுட் த லாட்ஸ் ஆஃப் ட்வீட்ஸ் இல்ல அந்த ஜாக் பத்தி இல்ல ஜென்ரலா இன்னைக்கு நேத்திக்கு நடந்தது அந்த ராயன் பத்தி அந்த ட்வீட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு நான் இப்போ இந்த ட்வீட்ஸ் இந்த சடன் ஹேட்ரேட் இந்த ஃப்ளரி ஆஃப் ட்வீட்ஸ் இங்க வருது. எனக்கு என்ன தோன்றதுன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் 2 வீக்ஸ்ல எல்லாம் நம்ம பார்த்துட்டு முத்துக்குமாரன் வாஸ் த ஒன்லி ஒன் ஹூ வாஸ் ஸ்பீக்கிங். ஸோ நம்ம வந்து நினச்சிட்டோம், ஸோ ஹீஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் யுனானிமஸ்லி த டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சில குரூப்பு அது வந்து இப்போ ஸ்லோலி when the game is improving and when Jacqueline and Sound or whoever or Ryan when they are making clever moves அது நம்மளால அக்செப்ட் பண்ண முடியலையோ அப்படின்னு தோன்றது. அதனால the hatred is like it's because இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற jealousy பார்த்தாதுன்னு வெளியிலயும் அந்த டாக்ஸிக் பிஹேவியர் வந்து இட்ஸ் ஜஸ்ட் எமிட்டட் ஆல் த்ரூ அவுட் த எக்ஸ் நான் பார்க்கறது. அந்த ட்வீட்ஸ் doesn't make any sense. Most of the tweets against Jag இல்ல it doesn't even make any sense. Okay, yeah, if you are just posting something, just put a video that's even relevant to what you're talking about, right? Just because you don't like a person and you want the other person to win, just don't make up things and then just edit it and then put to show that your fandom is like oh wow, yeah, this person அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா அந்த demeaning tweets எல்லாம் வருது நிறைய. And போன சீசன் இந்த சீசன்ல I don't want to name those reviewers. அவங்க எல்லாம் வந்து they are just quoting those words. அந்த நீங்க டாம் நீங்க முன்னாடி வந்து சொன்னீங்கல்ல அந்த டேஷ் பிஹேவியர் அப்படின்னு. I don't even want to talk about that. நீங்க பாத்தீங்கன்னா அது ஸ்பெசிஃபிக்கலி ஒன் ஆஃப் த ரிவ்யூவர்ஸ். அது ஏன் அந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்தே there are certain set of people who thought that they have to unanimously support the boys அப்படின்னு மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. And they are not able to change the thought process கூட நான் பாக்குறேன். ஏன்னா என்னோட தாட் ப்ராசஸ் வந்து முன்னாடி I was just fond of அந்த முத்துக்குமாரோட கேம் பிளே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் he is not, I don't know if he is the right person or if he is going to win. நான் பார்க்கும்போது when I'm seeing somebody, they are upping their game and then they are just doing whatever they have to do, like clever moves and the clarity of speech and the way that they are working hard towards like every week அது என்ன பண்ணா ரீச் ஆகும் and ஆடியன்ஸோட பெர்செப்ஷனை எப்படி வந்து அதை கேட்ச் பண்ணி பேசுறாங்க. அதை வச்சுதான் நம்ம வந்து ஒருத்தரை சப்போர்ட் பண்ணணும். like first week or second week because the game can change any day. Like every seasonல நம்ம வந்து பார்த்திருக்கோம் நிறைய கேம் வந்து இந்த 30th day 40th dayல தான் வினர் அந்த சடனா உருவாகுவாங்க. You cannot judge a person like is going to win the show like from day one. அதனால என்ன தோன்றதுன்னா ஒன் ஹவர் ஷோ பார்த்துட்டு ரிவ்யூ ரொம்ப டாக்ஸிக் ஆயிடுது. I don't know why we are so much டாக்ஸிக் ஆயிடும் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ஷோ டாக்ஸிக்கா வெளியே இருக்கிறவங்க டாக்ஸிக்கா just like it really upsets me. அதுக்கு ஃபைட் பண்றது அந்த டிமினிங் வேர்ட்ஸ் போட்டு சண்டை போட்டுக்கிறது எல்லாமே it's just ஆக்சுவலி அது ஒரு கிளவர் பர்சன் இருந்தா நம்மளால தாங்கிக்க முடியல. நீங்க பாத்தீங்கன்னா கார்ப்பரேட்ல இப்போ உங்களுடைய கலீகா இருப்பாங்க இல்ல they'll be a subordinate to you, suddenly they get promoted. அந்த அவங்களால ஏத்துக்கவே முடியாது. அதனால you'll try to just talk about all those bad words or backbite them, and as much as possible you will just inject your thoughts or இது நிறைய பேர் பண்ணுவாங்க. It doesn't mean that we are doing it, but அந்த மாதிரி ஆயிடுது because people are not able to accept a clever person or an intellectual person, or if somebody is like trying to overtake you, you just enjoy their victory. But it's lot of people are not able to accept other person's success. You just pour venom and you're spitting venom and you're just distasteful. அதான் நான் சொல்ல வந்தேன். I am just பார்த்தா எனக்கு I am just unable to control. chill பிரியா. எஸ் சரி இன்ஃபேக்ட் இங்க கவனம் பேசல பேச ஆரம்பிச்சிட்டானா? ஓகே, பேசுங்க நான் தான் ஹேண்ட் ரைஸ் பேசுங்க பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா பிரியா நீங்க சொன்னீங்கல்ல சீசன் டாக்ஸிக் கண்டிப்பா கிடையாது. வென் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் சீசன் இந்த சீசன்ல டாக்ஸிக்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒன்லி திங் வெளியில இதை டாக்ஸிக்கா வந்துட்டு ஆக்கிட்டாங்க. ஜஸ்ட் பிகாஸ் இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு வரும்போதும் இந்த ஃபேண்டம்ஸ் இது மாதிரின்ட்டு அப்படி போறதுனால வெளியில வந்துட்டு நிறைய டாக்ஸிசிட்டிஸ் இருக்கு. பட் ஆஸ் பார்ட் ஆஃப் த சீசன்
எதுவுமே இல்ல. டாக்ஸிக் லெவல் ஒரு ஜெனரல் பேசிஸ்ல கூட வந்து போகாம நெறைய இடத்துல வந்துட்டு கொஞ்சம் கண்டெஸ்டன்ட்ஸும் வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு கிராக் பண்ணாம இந்த கேம் விளையாடிட்டு இருக்காங்க. பட் அத கிராக் பண்ணி விளையாடக்கூடிய முதல்ல வந்துட்டு முத்துக்குமரனும், ஜாக்லினும் சூப்பரா வந்துட்டு கிராக் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ப்ராபப்ளி இன்னைக்கெல்லாம் வந்துட்டு ராணவ்லாம் திடீர்னு வரது நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் எஸ் ஐ அக்செப்ட். திடீர்னு இவங்களெல்லாம் வந்துட்டு ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாரி தான். டாம் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு ராணவ் கரெக்டிடுவீங்களா? இல்ல ரயான் கரெக்டிடுவீங்களா இன்னைக்கு? இன்னைக்கு நாங்க இன்ஸ்டன்ஸ் பை இன்ஸ்டன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இல்ல எனக்கு செல்வா. பதில் தான். ராணவா, ரயானா அப்படின்றது. சோ நான் என்னோட பெர்செப்ஷன் வேணா சொல்றேன். மத்தவங்கலாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. இல்ல ரயான் ம், வந்து ஒரே ஒரு இடத்துல தான் தவறு. மத்த எல்லா ம், இடத்துலயுமே ரயான் வாஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். அந்த கைய ம். ஓங்குனார் இல்லையா? அடிக்கிறதுக்கு ஆ, போனார்ல. அது மட்டும் தான் ஓகே. தவறு. மத்தபடி எல்லா கிறுக்கு வேலையும் பார்த்தது வந்து ராணவ் தான். இல்ல. ராணவ், முத்துக்குமரன், விஜய் விஷாலுடைய தூண்டல்கள். ஏன்னா இப்ப ம், ராணவோட பிஹேவியரே வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி பிகாஸ் ஆஃப் விஜய் விஷால். ம். ஓகே. ஓகே. நான் அததான் நான் சொல்றேன். நான் டாக்ஸிக் ம், வந்து ம், செல்வா, ஐ வில் ஒப்ஜெக்ட் டு யுவர் ம், ஒன் ஆஃப் யுவர் ஸ்டேட்மெண்ட் நானும் ம், இல்ல. தான். ஐ ஜஸ்ட் நீங்க சொன்னீங்க இந்த சீசன் டாக்ஸிக் கிடையாது. இந்த சீசன் இஸ் மோஸ்ட் டாக்ஸிக் than any other ஏ, season. The host himself, he is not condemning the behavior of ம். whoever See, it is. I don't want to name them. But right ம், now, that behavior is just அப்படியே ஒரு gaslight பண்ண மாதிரி everybody is picking up that behavior. அப்பப்போ everybody is exhibiting that behavior and the peak of toxicity, the epidemic or whatever, the peak of toxicity ன்னு சொல்லிட்டு சொல்லும் ம், பொழுது it is not just வேகமா சண்டை போட்டு ரெட் கார்டு கொடுக்கறது அதெல்லாம் நான் சொல்லல, but mocking everybody whenever you have an opportunity and then being nice to your person, to your own gang members or whatever it is. Like, you cannot accept the victory of a person and you're openly showing it. What is this show trying to prove, right? So that is what I'm saying. Like, you are just injecting toxicity to everybody, and that is what is getting picked up outside ஓகே. also, நீங்க இந்த because மாக்கிங் it's indirectly இல்ல influencing ஒருவேளை people. பிரியா நீங்க வந்துட்டு இந்த இந்த மாக்கிங் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க டாக்ஸிசிட்டி சொன்னா யா ப்ராபப்ளி ஐ வில் அக்செப்ட் தட். பட் ஜென்ரலா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செல்வா. அவ்வளோ டாக்ஸிசிட்டியா இல்ல. அதை தான் கன்வே பண்ண. பட் இன் ஒன் வே ஐ அக்ரி டு யுவர் பாயிண்ட் டெஃபினெட்லி. சொல்லுங்க டாம், என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல, இல்ல. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இவங்க பிரியா சொன்னதுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ம், ஆஹ் இந்த வெளியில வந்து கமெண்ட்ஸ் இதெல்லாம் சொல்றோம்ல, எப்படி ம், ஜென்ரிக்கா ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்லாம் இருக்குல்ல. நான் இந்த வீக் நான் பாக்குறது என்ன அப்படின்னா, இத்தனை நாளா வந்து முத்துக்குமரன் அப்படின்ற அந்த ஒரு நேம்ல வச்சுட்டு எல்லா ம், சப்போர்ட் யார் என்ன பண்ணாலுமே வந்து அபியூசிவ் கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன். ஓகே. இப்ப இந்த ஒன் வீக்கா நான் நோட் பண்றது என்ன அப்படின்னா, சௌந்தர்யா ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல. ம், மேபி இதை நான் எப்படி பாக்குறேன்றதை நான் சொல்றேன். தவறா கூட இருக்கலாம். என் பெர்ஸ்பெக்டிவ் தப்பா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்ன கரெக்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. இதோ ஜாக்லின் கிராஃப் இஸ் இன்க்ரீசிங். ம், இந்த வாரம் நாமினேஷன்ல வந்து சௌந்தர்யா கிடையாது. ஆமா. ஓட் எல்லாமே வந்து ஓட் பேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா அடுத்த வாரமும் அது ஜாக்லின்கே ம், ஓட்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த வாரம் 40% அன்அபிஷியல் ஓட்ட நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது அப்படின்னா கூட ஜாக்லினோட ஓட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அடுத்தடுத்த ம், வாரங்கள் அது அப்படி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை டீவியேட் பண்றதுக்காக ஜாக்லினுக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி ஐ ஃபீல். பிகாஸ் ஏன்னா இவங்க சொன்னாங்க இல்லையா, ம், வேற யாரோ ஒருத்தங்க அஸ்வினியான்னு தெரியல. ம், நோவேர் இல்ல பிரியா தான் சொன்னாங்க நினைக்கிறேன். வீடியோஸ் ரிலேட்டபிளாவே இல்ல. அவங்க போடுற கமெண்ட்டுக்கும் ட்வீட்ஸ்க்கும் ஜாக்லின் கேவலமானவங்க எச்சன்லாம் போடுறாங்க. அத பார்க்கும்பொழுது அவங்க போடுற வீடியோக்கும் அந்த 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 எந்த ஒரு ஃபேஸுமே ரிலேட்டபிளாவே இல்ல இல்ல. ஏன் போடுறீங்க? ஜஸ்ட் லைக் தட் இன்னொருத்தவங்க ஜெயிக்கணும்ன்றதுக்காக யூ கான்ட் புல் த அதர் பெர்சன் இவ்ளோ கீழ இல்ல. பிகாஸ் எவ்ரிபடி வாட்சிங் த ஷோ. இந்த விஷயம் ஒய் டு ஸ்ப்ரெட் திஸ்? இந்த விஷயம் எப்பயுமே இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இது ஏன் தெரியுமா நடக்குது? கண்டினியூஸா 2 நாளா பார்க்கும் பட்சத்துல லைக் நேத்திக்கு முந்தா நேத்திக்கு இன்னைக்கு விட்டுருங்க. நேத்திக்கு முந்தா நேத்தி பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவே வந்துட்டு ஜாக்லினோட நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கேன். ஆனா என்னோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவங்க எடுத்துக்கிறாங்களா? இல்ல வந்துட்டு நான் ஒரு வேளை ஓவர் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு குடுத்துட்டு நான் டவுன்ஃபால் ஆயிடுவேனான்னு சொல்லிட்டு, இந்த ஒரு கியூரியாசிட்டி கொஸ்டின் வந்துட்டு மாத்தி மாத்தி ஒரு 2, 3 பேர்கிட்ட வந்துட்டு சௌந்தர்யா கேட்கறாங்கல்ல. அது சௌந்தர்யாக்கு இருக்க இன்செக்யூரிட்டி. பட் அவங்க ஃபேன்ஸ் வந்துட்டு அத ஓவரா அந்த இன்செக்யூரிட்டிய ஃபீல் பண்ணிட்டு, தே ஆர் டூயிங் ஆல் த மெஸ்ஸி திங்ஸ் விச் மைட் பி அஃபெக்டிங் சௌந்தர்யா தான். இங்க சௌந்தர்யாவோட கேம்ல எந்த தப்பும் கிடையாது. ஜாக்லின் விளையாடுறதுலயும் எந்த தப்பும் கிடையாது. சி த வே ஹவ் சௌந்தர்யா வந்துட்டு அந்த கொஸ்டின் வந்துட்டு நேத்திக்கே இந்த ஒன் டே அந்த மார்னிங் ஆக்டிவிட்டில வந்துட்டு ஷி வுட் ஆஸ்க், என்னோட இடத்துல வந்துட்டு நீங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கிளாரிட்டி, அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு டவுட் ஃபேக்டரா வந்துட்டு சௌந்தர்யாவே கேட்கறாங்க டு கெட் இட் கிளாரிஃபைட்.
ஆனா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஜாக்லின் சொன்ன விதம் இங்க யாரும் யாரோட ஸ்கிரீன் ஸ்பேஸையும் எடுத்துக்கிறது இல்ல. நீங்க உங்க வேலையை பாக்குறீங்க, நான் என் வேலையை பாக்குறேன். அது உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹர் ரெஸ்பான்ஸ் வாஸ் ரியலி குட். அது அந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கன்வின்சிங்கா இருந்ததுனால தான் இன்னைக்கு வந்துட்டு ராணவ் வந்துட்டு ஜாக்லின் ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா சௌந்தர்யா பொங்கிக்கிட்டு வராங்க. இந்த டவுட் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அவ திட்டு வாங்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்துருக்கலாம். இன்னைக்கு சௌந்தர்யாவே வந்துட்டு ஜாக்லினை வந்துட்டு நீ அமைதியா உட்காருன்னு சொல்லிட்டு ஒரு ராங் வேர்டு யூஸ் பண்ணி சொல்லும் பட்சத்துல எதுக்கு அவங்க எகிரிட்டு வரணும்? தேவையில்லையே. இந்த இன்செக்யூரிட்டி ஃபீல் இருந்துச்சுன்னா ரைட் நவ் எனக்கு தெரிஞ்சு அந்த இன்செக்யூரிட்டியை ஜாக்லின் broke டவுன். இந்த பவுண்டரி சீம்ஸ் டு பி குட் ஃபார் அஸ். ஏதோ ஒரு வகையில எல்லாருமே ஒரு 4 பேர் இல்ல 3 பேர் இருந்தா இந்த வீட்டுக்குள்ளேயே விளையாடுவாங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தர் தனிப்பட்ட முறையிலேயும் விளையாட முடியாது. அண்ட் சௌந்தர்யா மத்தவங்களோட வந்துட்டு ஜெல் ஆகுறதுல திஸ் இந்த கோவா கேங் மாதிரி அது ஈஸியா ஜெல்லும் ஆயிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் இந்த ஒரு அவங்களுக்கு இருந்த அந்த இன்செக்யூரிட்டி ஃபீல் அவங்க ஆடியன்ஸுக்கு அதிகப்படியா ஆயிடுச்சு. பட் சௌந்தர்யா அதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ப்ராப்ளி அவங்க ஆடியன்ஸ் ஆகி நீங்களுமே வந்து கிளாரிஃபை ஆயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சௌந்தர்யாஸ் கேம் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், ஜாக்லின்ஸ் கேம் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். போத் ஆஃப் தெம் ஆர் கோயிங் டு பி இன் டாப் 5 அன்டவுட்டட்லி. நீங்க கிளாரிஃபை ஆயிட்டீங்களா? நான் கிளாரிஃபை ஆயிட்டேன் சார். நான் எப்போ தான் கிளாரிஃபையா இருக்கேன் சார். ஓகே. அல்ல அது கேட்டேன், அவ்வளவுதான். எஸ் சார் நோ தான். எஸ் சார், அதுக்கு எஸ் சார். இன்னும் அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆக்கிடாதீங்க. சும்மா சார் எஸ் சார் கேட்டேன். ரொம்ப பேசுறேன் சார். ஐயோ இப்ப பேசிட்டீங்களே, எதுவுமே புரியல, அதுதான் கேட்டேன். நீங்க கிளாரிஃபைடான்ட்டு எனக்கு புரியாதனால தான் கேட்டேன். நோ வரிஸ். அப்ப நீங்க கேட்காம கேம் ஆடிட்டு இருந்திருப்பீங்க சார் பேக் எண்ட்ல. நான் இல்ல தெளிவா தான் பேசுறேன் இல்ல, சார். எனக்கு இது பிக் பாஸ் ஹவுஸ் இல்ல பின்னாடி கேமரா வைக்கிறதுக்கு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா பப்ளிக்கா சொல்ல முடியாது. இல்ல அப்படி இல்ல சார். நான் எப்பயுமே நீங்க சொல்லிருக்கீங்க கேம் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு சொன்னேன். என் பாதுகா ரக்ஷை எடுத்து என் சிரசில் வைத்து அடித்து கொண்டிருந்தேன். இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா தாத்தா, உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்றேன். சில பல ரிவ்யூவர்ஸ் அந்த மாதிரி 1 hour ஷோ போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க வந்து அந்த மாதிரி பண்றது இல்ல. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிளாட். அதனால தான் நான் மற்ற ஸ்பேஸ் எந்த ஸ்பேஸ்க்கும் நான் போறது இல்ல. இல்லப்பா, டெக்கோரம் முந்தானத்து நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் வாட் சார்ட் ஆஃப் மெசேஜ் இந்த வெளியில இருக்கிறவங்க பண்றது. இட் ஒன்லி கோஸ் டு ஷோ தட் ஒரு விமனை எப்படி வேணா யூ கேன் ட்ரீட், யூஸ் அண்ட் த்ரோ. அவங்கள ஸ்லட் ஷேமிங் பண்ணலாம், அது கேட்கப்படாது. என்ன வேணா பண்ணலாம், பட் அவங்க வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மென்டாலிட்டியை ஒரு பப்ளிக்கு எடுத்து சொல்றாங்க. இதெல்லாம் ஓகே அப்படின்ட்டு. அதனால தான் வெளியில இருக்கவங்க அப்படி பண்றாங்க. அன்ஃபார்ச்சுனேட் இட் இஸ், பட் தட் இஸ் த மெசேஜ் த சேனல் இஸ் சென்டிங் அவுட். கரெக்ட். அதான் நான் வந்து ஹோஸ்ட் 50% ப்ளேம் பண்ணுவேன். ஏன்னா அவர் கேட்கறது இல்ல. ஏன்னா அவர் கேட்டார்னா தென் கொஞ்சமாவது பயம் வரும். இன்சைட் அண்ட் அவுட் சைட். ஓகே நம்மளும் டெக்கோரம் ஃபாலோ பண்ணணும் அண்ட் நம்ம ஏதாவது ட்வீட் பண்ண போய் அது அகேன்ஸ்டா போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அது இல்ல, கேட்காததுனால தான் ப்ராப்ளம். அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஹேவ் டு புட் இட் ஆன் த ப்ளேம் ஆன் த கார்ப்பரேட்ஸ், த மேக்கர்ஸ். இது எவ்வளவு தூரம் பார்த்தாரு, என்ன காட்டப்பட்டது, அதெல்லாம் நமக்கு தெரியாத பட்சத்தில் give the devil its due. I'll have to take it, I have to put the burden on the makers, but it is very disgusting the way people are celebrating what should be condemned is very 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 irritating and என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். நான் நிறைய பேசிட்டேன் அதை பற்றி முந்தானது. நிறைய பேர் வந்து அதை சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய பேர் கழுவியும் ஊற்றினாங்க, திட்டினாங்க. பட் அவங்க மோர் they irritate me, the more stronger I'm becoming actually for this cause. குட் தாத்தா. இல்ல எனக்கு இதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. ஐ அக்ரி வித் பிரியா. ஹோஸ்ட் ஹாஸ் அ 50% ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன் இது நான் சொல்ல வரேன்னா, இது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல தான் அவர் தப்பாண்டார்னு எனக்கு தோணுது. when he was condemning விஷா, அவர் வந்து அதை ரொம்ப கேஷுவலா சொன்னாரு. நீங்க ஒன்றும் முட்டு சந்தில் உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசல அப்படின்னு. அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும், இதையும் நீங்க செய்யக்கூடாதுங்கிற ஒரு வார்த்தையை டெஃபினட்டா சொல்லியிருந்துருக்கணும். அவர் அதை சொல்லலை. அதுவே என்ன கன்வே பண்ணுதுன்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு முட்டு சந்தில் ஃப்ரெண்ட்ஸோட நின்று எவ்வளோ தாழ்த்தி வேணா பேசலாம், ஆனா ஒரு பப்ளிக் ஃபாரம்னு வரும்போது பண்ணாதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு அது எனக்கு அது சரியா படல அந்த இடத்துல. Can I speak? Yes, just a minute. Yes ma, you எஸ் are எஸ் right. ப்ளீஸ். ஒரே நிமிஷம் நான் முடிச்சிட அவங்க பேசிட்டு. யூ ஆர் ரைட் மா. ஏன்னா இதை பற்றி நான் இப்படி தான் சொல்லியிருக்கிறேன் இன் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். ஸ்ட்ராங்காக அங்கே சொல்லியிருக்கணும்.
அது மேலோடு சொல்லி உங்கள் மனசில் சாரி கேளுங்கன்னு சொன்னது வந்து இட்ஸ் நாட் அக்செப்டபிள். எந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு தப்பு நடந்ததோ அந்த இடத்துல தான் அதுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்ன்ட்டு பேசினேன். தேங்க்யூ. யாரோ ஒருத்தர் பேசுனீங்களே, பேசுங்கம்மா. நான் தான் தாத்தா. எனக்கு இன்னைக்கு ராணவ் வந்து ஜாக்லினா அந்த அன்பார்லமெண்டரி வேர்ட் யூஸ் பண்ணப்போ, அங்கிருந்த ஒரு பசங்க கூட அதுக்கு வந்து அவன வாய்ஸ் ரைஸ் பண்ணவே இல்ல. எனக்கு அது வந்து ரொம்ப தப்பா பட்டுச்சு. அது ஜாக்லின் அந்த இடத்துல இருந்ததுனாலயா? இல்ல வேற அவங்க டீம்ல இருந்து வேற ஒரு பொண்ணு இருந்தா, அவங்க இதே மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்களான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. 100% ஒருவேளை நீங்கள் ரைட்மா. இட் வாஸ் ஒன்லி ஃபார் ஜாக். அண்ட் வேறு யாராக இருந்தால் இது மேட்ரே வேறு. கேப்டனை வந்து காணவில்லைன்னு சொன்னால் எவ்ரிபடி இஸ் கெட்டிங் அப்செட். இட் இஸ் ஹிஸ் டியூட்டி டு, அது அவரும் அதில் வர ஜட்ஜ் வேறு அந்த இதுக்கு. ஸோ இதுவே வேறு அவங்களோட ஸ்லீப்பர் செல் சில லேடிஸ் இருக்காங்க, அவங்களா இருந்தால் இது வேறு விஷயம். எனக்கு அந்த இடத்துல ரொம்ப தப்பா பட்டுச்சு. அந்த பசங்க ஒருத்தங்க கூட நீ அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு அந்த வாய்ஸ் ரைஸ் பண்ணி அவனை அடக்கி இருக்கணும். சௌந்தர்யா பண்ண விஷயத்த எனக்கு அங்க இருந்து ஏதாவது ஒரு பையன் பண்ணியிருந்தா எனக்கு வந்து ரொம்ப நான் வந்து அவங்க அவங்க வந்து அவனுக்கு பிரச்சனையா போயிடும். யாருக்கு? ராணாவுக்கு பிரச்சனையா போயிடும்ன்ற இன்டென்ஷன்ல தான் பேசுவாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா, "ஏய் ராணவ், நீ ஒண்ணும் கவலைப்படாதடா." அண்ட் சாச்சனா பேசுனதுமே வாஸ் லிட்டரலி இரிட்டேட்டிங். பிகாஸ் சாச்சனா வில் பி லைக், "நீ இருக்கணும், நீ கேம்ல இருக்கணும், நீ இரு, நீ பண்ணு, நீ சொல்றத புரிஞ்சுக்கோ." முத்துக்குமரன் போய் பேசுறது எல்லாமே எனக்கு என்ன என்ன இவ்ளோ ஒன் சைடடா இருக்கீங்க? உங்களுக்கு அந்த பெர்சன புடிக்கல, ஓகே. பட் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஆ இவரு கூப்பிடுவாரு. ஜெஃப்ரி வந்து, "முத்து வா, இங்க வான்னு" கூப்பிடுவாங்க. சத்யா வான்னு கூப்பிடுவாங்க காப்பாத்துறதுக்கு. நோ ஒன். ஓகே. முத்து அந்த பிட்ல இருந்து எந்திரிச்சு குதிச்சு ஓடி போய் அங்க போய் நின்னு ஆன்னு கத்திக்கிட்டு இருப்பாரே தவிர, இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அவரு பண்றது, புடிக்கிறது. பட் அருண் இருக்காரு இல்லையா? அருண் இந்த பக்கம் நின்னுட்டு, "லூஸ் பண்ணு, டைட்டா புடிக்கிறேன்னு" சத்யா சொல்லுவாரு. ராணா சொல்லுவாரு. "அருண் தான் டைட்டா புடிச்சிருக்கு" அப்படின்ற வார்த்தையே பேசுவாரு. மத்தபடி அந்த இடத்துல இருக்க யாருமே பேச மாட்டாங்க. தட் வாஸ் நாட் ஆல் கூல். அட்ரஸ் பண்ணுவாரு. ஆனா வந்து நம்ம விஜய் சார் இந்த வாரம் முடிவுல வந்து திருப்பி விட்டு ஏதாவது பேசுவாரா? அதுவும் தெரியல. அத கேட்டாலும் நமக்கு இதுல எரிச்சல் ஆகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க ஸ்டார்டிங் பார்க்க முடியுது. ஜாக்லினுக்கு ஏதாவது ஒண்ணாலோ, இல்ல சௌந்தர்யாக்கு ஏதாவது ஒண்ணாலோ எந்த பசங்களுமே யாருமே பேசுறது இல்ல. இன்ஃபேக்ட் மெஜாரிட்டி பீப்புளுக்காக வந்துட்டு யாருமே நிக்கிறதே கிடையாது. ரைட்டா? இப்ப சிவாக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா கூட பாய்ஸ் யாருமே நிக்கிறது இல்ல. அதனாலதான் சிவா வந்துட்டு இன்னைக்கு தனக்கு தானே வந்துட்டு பேசுறேன். அதுல ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்கு. நான் அது அப்புறமா சொல்றேன். இப்போ ஜாக்லின் சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் லைக் சௌந்தர்யாக்கு ஏதாவது ஒண்ணுனா ஜாக்லின் போயிட்டு பேசுறாங்க. இப்ப ஜாக்லினுக்கு இல்ல ஏதாவது ஒண்ணுன்னு செல்வா, வரும்போது உங்கள சொல்லுங்க. தவறா நினைச்சுக்காதீங்க. அந்த ஸ்மார்ட்னஸ் என்னன்றத மட்டும் சொல்லிட்டு இல்ல அடுத்து அத நீங்க நான் சொல்றேன். ப்ரொசீட் இந்த பண்ணீங்கன்னா பாயிண்ட் எங்களுக்கு முடிஞ்சிரும். அடுத்து சிவாவோட அந்த ஸ்மார்ட்னஸ்க்கே சரி, வரேன். சரி. இப்போ மத்த பசங்க இல்லைங்க, அதை பேசல அப்படின்றத சொல்லிடுங்க. தாண்டி ஏன்னா நீங்கள் சொல்றேன். இதெல்லாம் சொல்கிறதுக்குள்ளே தூக்கம் வந்துருங்க. தூங்கிடுங்க சொல்லுங்க சார். ஐயா, ஏதோ ரெக்கார்டிங் நல்லா இருக்கு ஒரு சார். விஷயம் சொல்கிறீங்க, அது சொல்லுங்களேன். இல்ல சார், நான் அது ஸ்மார்ட்னஸ் யூடியூப்ல நான் தான் வந்து பாக்குறேன். போடுவாங்களே, இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு கடைசியில் வராது. அந்த மாதிரி பண்ணிட்டு போறீங்க. அப்படிலாம் வராமலாம் இருக்காது சார். சரி, ஓகே. உங்க ஆசைக்காக சொல்லிடுறேன். எனக்கு ஸ்மார்ட்னஸா நான் தான் பாக்குறேன். லைக் அவர் அதை யோசிச்சிருப்பாரான்லாம் கூட எனக்கு தெரியல. இருக்கிற அந்த ஒரு 6 பேர்ல வெளியில வந்துட்டு மஞ்சரியோட பொம்மையும், மஞ்சரி கையில பவித்ரா பொம்மை, பவித்ரா கையில மஞ்சரி பொம்மை இருக்கு. ஹி வாஸ் வெரி கிளியர். இந்த டைம்ல போயிட்டு அந்த பிரச்சனைய வந்துட்டு மஞ்சரி கிட்ட பேச வேண்டியதே கிடையாது. ஓகேவா? கொஞ்சம் இது பண்ணிட்டு அந்த டாஸ்க் அந்த அந்த ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பண்ணிடலாம். ஒருவேளை மஞ்சரி கிட்ட நம்ம இந்த விஷயத்த வந்துட்டு இன்சிகேட் பண்ணி ட்ரிகர் பண்ணா, ஒருவேளை அவங்க அந்த பொம்மைய கையில பவித்ராவோட பொம்மைய வச்சுட்டாங்கன்னா, மஞ்சரி ஸ்ட்ராங்கர் பிளேயர். மஞ்சரி இருக்க போறது இல்ல. இதை யோசிச்சாரோன்னு எனக்கு யோசிக்க தோணுச்சு. வென் ஐம் சேயிங். இதுல அதை விட ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் பிளேயர் யாருன்னா பவித்ரா அவர்கள். இந்த பொம்மை டாஸ்க்ல ஒட்டுமொத்தமா ஒரு 6, 7 பேர் அவுட் ஆக்குன ஒரு பெருமை சேரக்கூடிய ஒரே நபர் இங்க பவித்ரா தான். ஓகேவா? நெறைய பேர லைனா அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கூட யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு சப்போர்ட்டிவா இருக்கேன்றாங்களோ ஒருத்தர் விடாம. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் அன்ஷிதா, தர்ஷன் லைனா மாத்தி மாத்தி. சோ சிவா வந்து என்னன்னா, சிவா இஸ் அ வைல்ட் கார்டு. ஈக்குவலண்டா மஞ்சரியும் வைல்ட் கார்டு. இந்த ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்னு வரும்போது, அங்க இருக்கக்கூடிய அந்த 6 பேர்ல இந்த வாரம் வந்துட்டு எவிக்ஷன் ப்ராசஸ்ல இருக்கிறது மஞ்சரி, சிவா, அதுக்கப்புறம் சாச்சனா. அப்போ சாச்சனா வந்துட்டு பொம்மை வச்சுச்சு. இந்த ரவுண்ட்ல மஞ்சரி அவுட் பண்றதுக்கு திஸ் மைட் பி த ரைட் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேசினாரோ அப்படி நான் பார்க்க வச்சது from a different perspective. But I'm not sure whether I'm right or wrong. He succeeded in that factor.
அந்த கேப்ல பவித்ராவும் உட்காந்து வேடிக்கை கேட்டு பாட்டிமா கதை கேட்கிற மாதிரி கேட்டு முடிச்சுட்டு இவங்க கோவமா வச்சதுக்கு அப்புறம், ஏய் நீ என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவேன்னு நினைச்சிட்டு நீ பாட்டு போய் வச்சிருவேன்னு யாரு கண்டான்னு சொன்னதெல்லாம், ஐயோ டிராமா என்ன ஒரு விஷத்தன்மைப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ இதுதான் டாம் நான் சொல்ல வந்தது. லைக் அந்த டைம்ல எங்க தாத்தாக்கு வந்து அது ஏற்புடையதான்னு கேட்போம். தாத்தா அது ஏற்புடையதா இருக்கா உங்களுக்கு? தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல, இல்ல. நான் வந்து இவர் ஏதோ ஒண்ணு சொல்ல வந்தாரு. இவர டைவர்ட் பண்ணி எப்படி அந்த பொம்மைய கொண்டு வைக்கணும்னு சொன்னாங்களோ, இந்த பாயிண்ட் சொல்லாம விடணும். இந்த பாயிண்ட் இல்ல. இதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அதுல சக்சீட் ஆயிட்டேன். அவ்வளவுதான். இல்ல பட் அது எல்லாரும் டாமு எல்லாரும் இல்ல நான் இல்ல என்ன உங்களுக்கு கிண்டல் சத்தியமா கிண்டல் பண்ணல அது செல்வா. புரியுது, சொல்லுங்க. நான் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கல. ம், இவரு சிவகுமார் பண்ணது ம். இருக்குல்ல, அது புத்திசாலித்தனமா தெரியல. ஒண்ணு அது ஒழுங்காவது எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே. சும்மா எதையோ ஒண்ணு பேசணுமேன்னு பேசி விட்டு பயங்கரமா வெளியில ஒரு காமெடி பீஸ் லெவலுக்கு அவரை பில்டப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது பச்சையா தெரியுது. இட் வாஸ் லைக் நாட் அட் ஆல் குட். அது வந்து அது வந்து நீங்க கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே இல்ல. மேல பாருங்க ஒரு ஒரு போட்டோ பின் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா? அதுதான் அவங்க சோக் பண்ணது. அதுக்கு வந்து இவர் வந்து இட்ஸ் ஓகேவா இல்லையான்னு கேட்கலன்றது ஒரு கோவமா இப்ப இ- பேசுறாப்புல. இ- எனக்கு இ- புரியல அப்படின்ற மாதிரி தான் அதுதான் இருந்துச்சு. டாம், நீங்க அந்த ஆங்கிள் பாத்துருக்கீங்களே. எனக்கு 3 பேர் தான் இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்கக்கூடிய அந்த லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த 6 பேர்ல 3 பேர் நாமினேஷன். சாட்சனா வந்துட்டு எப்படியோ வந்துட்டு வேகமா ஓடிடுது. மன்சரி வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்ற அந்த ஒரு ஃபேக்டர்ல இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த பிரச்சனையை வந்துட்டு இமீடியட்டா பேசுற அளவுக்கு அவருக்கு ஹர்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடையாது. இல்ல அதுதான் நான் ம், சொல்றேங்க. அவர் பிளான் பண்ணதெல்லாம் ம், ஓகே. உண்மையாலுமே என்ன சொல்றேன், அது ஒரு பிளானா கூட இருந்திருந்தால் ம். கூட, அத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு வேலிட் ரீசன் வேணும்ல. சும்மா இஷ்டத்துக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பண்ணா இல்ல அப்புறமேட்டு இவரு டாம். தானே இல்ல இதுதான் இல்ல அவருக்கு பேக் ஃபயர் இல்ல ஆயிடுச்சு. நீங்க அது ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இங்க வந்துட்டு அவர் யோசிச்ச விதம் கரெக்டா இருந்தாலும் எக்ஸிகியூஷன்ல என்ன கருமத்தனா பண்ணி தொலைட்டோம். பட் அட் லாஸ்ட் வாட் இஸ் த எண்ட் ரிசல்ட்? கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்ட் ரிசல்ட் என்ன, இந்த பண்ணியா இல்லையா அப்படின்ட்டு. ஹி சக்சீடட். மஞ்சரியை இரிட்டேட் பண்ணிட்டாரா? எனக்கு வந்துட்டு சீரியஸ்லி மஞ்சரியை இரிட்டேட் பண்றது முக்கியமா? வெளியில இருக்க ஆடியன்ஸ் இங்க கிட்ட ஆடியன்ஸோட வயித்தெரிச்சல இல்ல இப்ப கொட்டிக்கிறது வெளியில முக்கியமா? இருக்க ஆடியன்ஸை பத்தி தாண்டி அவர் புரியுதா? இந்த கேம்ல வந்துட்டு முன்னேறி போகணுங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவர் இந்த வாரம் வாங்குறதுக்கு ஒரு சூழல். ஐயா லட்சக்கணக்கான ட்வீட்ஸ் பறக்குது. தலைவனை வந்து தகாத வார்த்தையில பேசி நீங்க என்னடானா செல்வா வந்து அதுதாங்க. இந்த செல்வா பெருமையா இது சொல்லுங்க. அவரே எதிர்பார்க்காத சைடு எஃபெக்ட், புரியுதா? இது அவரே எதிர்பார்க்கல இது நடக்கும்னு. அவர் ட்ரை பண்ணது வந்து கம்ப்ளீட்லி வேற. அவருக்கு என்ன கடுப்புன்னா, அந்த ம். வீட்ல அவரை யாரும் மதிக்கலங்கிறது தான் அவருக்கு ப்ராப்ளம். அவருக்கு வேற எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா வென் மஞ்சரி ஃபெல், இவங்க ராயனுக்கு பிரச்சனை அதெல்லாம் வந்தபோது எல்லாரும் ஓடி ஓடி போய் பார்த்துக்கிட்டாங்க. இவருக்கு வந்து வெறும் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து மீறி அவருக்கு சோக் ஆயிருந்திருக்கலாம் அந்த ஷர்ட்னால. அத வந்து பார்த்தும் கூட இவங்க யாரும் கண்டுக்கலங்கிறது தான் அவருக்கு கோவமே தவிர, அவர் என்ன சொன்னாலும் என்னை யாருமே கேட்கல. அவரோட உள்ளுக்குள்ள இருக்கிற குமரன் என்னன்னா, என்னை யாரும் சேர்த்துக்கவும் இல்ல கூட்டத்துல, என்னை யாரும் கண்டுக்கிறதும் கிடையாது. நான் ஏதோ ஒரு இந்த அட்மாஸ்பியர் பீஸ் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேங்கிற ஃபீலிங் அவருக்கே இருக்கு. அவரே எதிர்பார்க்காதது என்னன்னா, மஞ்சரி காட் எக்ஸ்ட்ரீம்லி அஜிடேட்டட். என்னடா இந்த மனுஷன் நயா 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 நயான்னு அதனாலதான் கொண்டு போய் வச்சாங்களே தவிர, இவருக்கே எதிர்பார்க்காத சைடு எஃபெக்ட் தான் மஞ்சரி போய் வச்சது. இவர் பிளான் பண்ணி பண்ணாருன்னா ப்ளீஸ் சொல்லவே இல்ல இல்ல சொல்லாதீங்க ஐஸ் செல்வா. ஐஸ் ஓகே. நான் 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 இப்பயும் சொல்றேன், அவர் பிளான் பண்ணி பண்ணாரா இல்லையான்றது அவரோட வாயிலே நாளைக்கு நாளான்னைக்கு ஒரு வேலை வந்துரும். நான் பார்த்த விதம் நான் அப்படிதான் பார்த்தேன். ஏன் ஏன் நான் இதை சொல்றேன்னா, தெளிவா இன்னைக்கு இந்த பாயிண்ட் சொல்றதுக்கான காரணம், அவர் எத்தனாவது நாள் வந்தாரு? ஆல்மோஸ்ட் ஒரு 30ஆவது நாளோ 31வது நாளோ வந்தாரா? இத்தனை நாள் வரைக்கும் அந்த மனுஷனை எவனும் கண்டுக்கல. நிறைய இடத்துல வந்துட்டு அவரை வந்துட்டு தேவையில்லாம அவதூறாவும் பேசியிருக்காரு தீபக். அப்பெல்லாம் கூட வந்துட்டு யாருமே பெருசா பேசிஃபை பண்ண வரல. இவரே தான் போயிட்டு அந்த 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 ஃபீலிங்ஸ் வந்துட்டு இவரே தான் போய் சொல்லியிருக்காரு. எப்பயுமே எந்த சூழலையும் யாருமே வரல. அண்ட் மோர் ஓவர் இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன்லயும் மத்தவங்க வந்துட்டு ஆர் யூ ஓகே ஓகேன்னு சொல்லி கேட்கிறாருன்னா, அவங்களோட பொம்மை இவங்களோட பொம்மைன்னு எல்லாமே போயிட்டு வென் ஹீ இஸ் சேஃப் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்துட்டு ஹி வாஸ் லைக் கம்ஃபர்டபுள். இவருக்கு இதுக்கு மேல வந்துட்டு கேம் ஸ்ட்ராங் ஆகுது. நீங்க யோசிச்சு பாருங்க. சரிங்க அந்த மாதிரி தெரியல, நான் எனக்கு தப்பா இருந்தா சாரின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சொன்னாலே அமைதியா போய்கிட்டு இருந்தவர் தான் சிவா. ஹி இஸ் நாட் அ பர்சன்
எல்லா டைமும் ஒரு வாட்டி சாரின்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை குத்தி அருண் மாதிரி பேசிட்டு இருந்தால் இத்தனை நாள் கிடையவே கிடையாது. இன்னைக்கு அதுவும் மஞ்சரி கிட்ட அவங்க டாஸ்க்குள்ளேயே இருக்கும் போது அவங்க கையில ஒரு பொம்மை இருக்கு, வெறுப்பாய் அவங்க இதை வச்சா மட்டும் தானே அவ்வளோ இத்தனை நாள்ல எவ்வளோ அவர் கோவப்படுறதுக்கு எவ்வளவு சீன்ஸ் இருந்திருக்குங்க. இந்த சீன்ல அவர் கோவப்பட வேண்டிய அவசியம் 1% கூட கிடையாது. ஆனா அந்த கோவத்தை அதிகப்படியா அதை வைக்கும் போது ஐ எம் திங்கிங் திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் கேம் பிளே டு என்ஷூர் மஞ்சரியை டவுன் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணாரோன்னு தான் எனக்கு தோணுது. மேபி ஒருவேளை நான் யோசிக்கிற மாதிரி அவர் பண்ணியிருந்தாருன்னா நாளைக்கு அவர் வாயில இருந்தே கூட இது வரலாம், பார்ப்போம். இல்லை, அது அவர் அப்படி பண்ணியிருந்தாருன்னா குட் ஃபார் ஹிம், he started playing எடுத்துக்கலாம். ஆனா இந்த 3 வாரமா இல்லாத ஒரு கேம் பிளே இன்னைக்கு நான் எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, நான் காத்தால எல்லாருக்கும் போய் அப்படி கவனிச்சுக்கிட்டேன், நீங்க எல்லாம் ஓகேவா இருக்கீங்களான்னு. திருப்பி எனக்கு அந்த ரிட்டர்ன் ஃபேவர்னு அந்த ஒரு கும்பல்ல நம்மளும் ஒருத்தங்கன்னு, எஸ்பெஷலி அந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த அக்செப்டன்ஸுங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒண்ணு. எல்லாராலையும் நீ கொடுத்தா கொடுக்காட்டா போன்லாம் இருக்க முடியாது. இப்ப நம்மளே ஒரு கும்பல்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம இப்ப நானும் டாம் எல்லாரும் இருக்கும்போது டாம் வந்து எனக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கணும்னு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் நம்ம 24/7 கூடவே இருக்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஐயோ என்ன அக்செப்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அந்த ஒரு சின்ன எங்கேயாவது தெரியுதான்னு அவர் பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு தெரியுது எங்கேயுமே. தர்ஷிகாலாம் வந்து எங்க வீட்டு உப்பை தரேன், நீங்க அதை போட்டு சாப்பிடுங்கன்னு அப்படிலாம் பேசும்போது அந்த மனுஷனுக்கு வந்து வெளில சொல்லிக்கலாம் அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு, உள்ளுக்குள்ள பயங்கரமா குத்திருக்கும். இந்த பாயிண்ட் ஐஸ் இப்போ பாருங்க, உப்பு போட்டு தீங்குறேன்னு கேட்கும்போது அப்பவே கூட ஒரு கோவம் வரல, பேசிஃபை பண்ணி தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. ஐயோ இல்லங்க, நீங்க வேறங்க, அதெல்லாம் உள்ள பயங்கரமா எரிஞ்சிருக்கும். நீங்க சொல்றீங்க இவங்க எல்லாருமே எப்படி ஒரு முகமூடி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா, நீங்க என்ன வேணா யார் வேணா என்ன வேணா சொல்லிக்கோங்க, எனக்கு இதுல எந்த இதுவும் இல்ல, நீங்க பேசுறத பேசிக்கோங்கன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் வன்மம் வெளியில மத்த எல்லா விஷயத்தையும் வெளிப்படுது. எங்க எது பண்ணணும்னாலும் ஒரு நார்மல் ஜாபிங் இல்லாம மாக்கிங் நடக்குது. ஜென்ரலா அந்த குத்தி கொடையறதுங்கிறது வேற, இவங்க அதுக்கு ஒரு லெவல் பியாண்ட் தான் எல்லாருமே பண்றாங்க. எவ்ரிபடி இன் தட் ஹவுஸ் கோஸ் அ லெவல் பியாண்ட். அந்த குத்துறதுங்கிறது வேற, ஒருத்தர் குத்தி பேசுறதுங்கிறது வேற, இவங்க அதுக்கு ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா போயிடுறாங்க. அதனாலதான் நமக்கு அது அவ்வளவு வன்மமா அப்படின்னு இருக்கு. ஒண்ணும் இல்லாம அன்ஷிதாக்கு வந்து நம்ம தோத்துட்டோம், எனக்கு ஜாக்கு நான் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கூட இல்லாம she just wanted to hug. நம்ம 2 பேரும் 4-5-6 மணி நேரம் உட்கார்ந்துருக்கோம், அதை கூட she didn't want to acknowledge. இதெல்லாம் தான் அதை காமிக்குது. அது வந்து அவர் நான் தான் சொல்றேன், I'll give him the 1% benefit of doubt. ஆனா பார்க்கும்போது எப்படி இருந்தா கம்ப்ளீட் wannabe, எப்படியாவது எதையாவது பண்ணி நம்ம உள்ள இருந்துட மாட்டோமா இந்த வீக்கா. ஏன்னா அவருக்கே தெரியுது மோஸ்ட் ப்ராபப்ளி பசங்க இந்த வாட்டி பசங்க போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு அவருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும். அதெல்லாம் எப்படியாவது வெளியில கொண்டு வரணுங்கிறது தான் he was unnecessarily wantingly doing that. பட் அவ எனக்கு தெரியும் இந்த கேம் பேலாம் நான் சொல்லவே மாட்டேன். அவருக்கு அது எனக்கு பார்க்கும்போது ஒரு ஒரு சைடு எஃபெக்ட் வரும்ல, அந்த மாதிரி. இல்ல செல்லும் சொன்ன பாயிண்ட் எனக்கு இருந்துச்சு. பட் அவரே கன்ஃபியூஸ் பண்ணாதனால, சிவாவே கன்ஃபியூஸ் பண்ணாதனால தான் நான் அந்த பாயிண்ட் இங்கே சொல்லலை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே. ஏன்னா ராணா வந்து பாஸ்ட் வீக்ல ஒன்று பண்ணியிருப்பாரு, அந்த ஸ்கூல் டாஸ்க் அப்போ ஒரு குளறுபடி பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாருன்னா, என்னை யாரும் இது மதிக்க மாட்டேங்கிறாங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். அதே தான் இன்னைக்கு அவரும் பண்ணாரு. ஆக்சுவலி நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அவர் பேசின பேச்செல்லாம், என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறீங்க, என்ன ஸ்வீட் பர்சனாவே எடுத்துக்கிறீங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டு அதை ஜாக்லினும் கரெக்டா அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன பிரச்சனைனா, அதை அவர் கரெக்டா யூஸ் பண்ணனாலதான் மஞ்சரி போய் வச்சாங்க. ஆனா நான் அதை ஏன் வந்து ஒத்துக்கலன்னா, இப்ப அவரே சொல்லாம அதை நான் சொல்ல முடியாது. அதனாலதான் இங்க வந்து அந்த பாயிண்ட் வேலிடேஷனா வைக்கல. ஆனா ராணவ் அன்னைக்கு வந்து அவரே ஒத்துக்கிட்டாரு, ஆமாண்ணா இங்க வந்து பர்சனலா போயிடுச்சு அப்படின்னு சொன்னனாலதான் நான் வந்து அன்னைக்கே வந்து ராணவை போட்டு அடிச்சேன். ஆனா இப்ப அவர் அடிக்காததுக்கு ஒரே காரணம் வந்து அவர் இன்னும் வாயில சொல்லல. சொன்னார்னா கண்டிப்பா அவரை போட்டு செய்யலாம். இல்ல அவருக்கு 2 நாள் இருக்கு ஆக்கே, இன்னும் அவருக்கு 2 நாள் இருக்கு. சாட்டர்டே அன்னைக்கு சடனா ஞானோதயம் வந்துரும். டெஃபினட்டா இந்த பாயிண்ட் செல்வா சொன்ன மாதிரி, ஆமா சார் இது என்னோட கம்ப்ளீட் கேம் பிளே சார்னு சொல்லதான் போறாரு. எனக்கு அதுதான் தோணுது.
சரி, 2 அதுதான் நாள் சொல்ல வரேன். இருக்குல்ல. அப்படி சொன்னா ஒரு ஸ்ட்ராங் பிளேயரை அவர் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அது அவங்க மாரலை டவுன் பண்றதுக்கு பண்ண மாதிரி என் பார்வையில பார்த்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேர் தான் இருக்காங்கன்றதுதான். இது நான் தான் சொல்றேனே, நான் பார்த்த விதம் இப்படிதான் இருந்துச்சு. பிகாஸ் மத்த ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் எல்லாமே அவுட் ஆயிட்டாங்க. மீதி இருக்க ஆட்கள் இருக்காங்க. தே ஆர் நாட் கோயிங் டு கம்பீட் டூ ஹார்ட், லைக் பட் தே ஆர் கோயிங் டு பிளே இன் அ வே. எனக்கு தெரிஞ்சு அந்த என்எஃப்பி வந்துட்டு ஜெஃப்ரி வின் பண்றாருன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. லெட்ஸ் சி. பட் ஆக்சுவலி இது எனக்கு அடுத்த 2 வாரத்துக்கான கேம் பிளே தானே செல்வா? இது அடுத்த இது புரியல. வாரத்துக்கான என்எஃப்பி தானே? இல்ல அந்த எவிக்ஷன்ல இருந்து விஷயத்தோட அந்த விஷயத்தை எவிக்ஷன் தெளிவா ப்ராசஸ்ல சொல்ல. இருந்து தப்பிக்கிறது இப்போ போன வாரம் இந்த என்எஃப்டி வரைக்கும் வாரமா கிடையாது. இல்ல இது அடுத்த இது வாரத்துக்கு தானே நாமினேஷனே பண்ண என்எஃப்பி இது. முடியாது. நாமினேட் பண்ண யா யா முடியாது. சோ யா அதுதான். யா தட்ஸ் ஒன்லி. யா ஆனா அந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டாங்களா? இது நாமினேஷன் ஃப்ரீன்றது போன வாரம் வரைக்கும் இந்த வாரம் நாமினேஷன் யா இருக்காங்களா? செல்லம் யுவர் சேவ்டுன்னு ஸ்டார்டிங்ல அந்த சொல்லலாம். இன்னைக்கு மிட் ஆஃப் த கேம்லயே வந்து பிக் பாஸே கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாரு, இது வந்து அடுத்த வாரம் எவிக்ஷன்ல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே பட் அது யாருக்காவது கொடுக்க முடியுமான்றது என்ன சொல்லல பிக் பாஸ். பட் நீங்க ஓகே. தப்பிச்சுக்கலாம், நீங்க ஜெயிச்சீங்கன்னா நீங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப ஜெஃப்ரி நான் அடுத்த வாரம் எஸ்கேப். யா மைட் பி அது வந்து செல்வம் நான் மைட் பி அது யாருக்காவது கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா கூட அதை மாத்தலாம், அது சொல்ல முடியாது. அது மட்டும் இன்னும் டவுட்ல இருக்கு. எஸ் எஸ். செல்வம் நீங்க சொன்னது கரெக்ட். கம்ப்ளீட்டா பிளான் பண்ணி தான் பண்ணாரு. பட் வந்து அதோட மோட்டிவ் வந்து மஞ்சரின்னு நான் கம்ப்ளீட்டா நினைக்கல. ஏன்னா அவர் வந்து இந்த பிளேஸ்ல வந்து அது பண்ணாம இந்த இடத்துல பண்ணாம வேற எங்கேயாச்சும் பண்ணியிருந்தா கரெக்டா இருக்கும். ஏன்னா பீப்புள் வேர் எக்ஸ்பெக்டிங் சம் அதர் கண்டென்ட். அங்க பவித்ரா வந்து ஒரு கன்னிங்கான வேலையை பார்த்துட்டு வந்து அங்க உட்கார்ந்து இருக்கா. நாம வந்து பவித்ரா அடுத்தது என்ன மூவ் பண்ண போறான்றது எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ எல்லாரும் என்னடா இவன் தேவையில்லாம இப்படி வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்து இப்படி சப்பையா முடிச்சு விட்டுட்டானே இந்த ஒரு வார அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து அது இரிட்டேட் ஆச்சு. அந்த இடத்துல அவரை வந்து பண்ணாம இருந்திருந்தான்னா அவருக்கு அந்த ராணுவுக்கு கிடைச்ச மாதிரி அந்த ஒரு சிம்பதியாச்சும் லைட்டா வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா ஸ்ருதி, நான் தான் சொல்றேனே, இப்ப அவர் பண்ணது வந்துட்டு அவருக்கு பெரிய ஃபயர் விடுவாங்க அது இதெல்லாம் இல்ல. He is